ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு லாஜிக்கல் திங்கலாக இருக்கீங்களா? யாராவது ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஏன் ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லாமல் ஏன் எதுக்கு எதனால் ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு நிறைய கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒத்துக்கிற ஆளானீங்க. எனக்கு என்னை பற்றின ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் கம்மியாக இருக்குது சார், எனக்கு என்னை பற்றி தெரியல, ஐக்யூ எப்படி இருக்குது, ஏக்யூ எப்படி இருக்குது, லெஃப்ட் பிரெயின் டாமினண்ட்டாக ரைட் பிரெயின் டாமினண்ட்டாக இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு, லா படிக்கணும்னா என்ன பண்ணணும். நீங்கள் ஒரு 12th முடிச்சிருந்தீங்கன்னா லா படிக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தாராளமாக லா படிக்கலாம். லாவில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ், இன்னொன்று வந்து 3 years கோர்ஸ். இந்த 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் படித்தா தான் நீங்கள் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் இது வந்து ஐஐடி காரக்பூர் ஆஃபர் பண்ணுறாங்க. இது யார் யாருக்குன்னா பிஇ, பிடெக், எம்பிபிஎஸ், அது இல்லாமல் எம்பிஏ, ஃபார்மசியில் வந்து மாஸ்டர்ஸ் முடித்தவங்க இவங்க எல்லாருமே பிஜியில் இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். நம்ம தமிழில் படித்ததில் வழக்கறிஞர், வழக்குரைஞர் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த வழக்கறிஞர் அப்படின்னு யாருன்னா இவங்க தான் வந்து லீகல் அட்வைசர், லீகல் கன்சல்டன்ட்டு, டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர், இப்படின்னு நிறைய லீகல் சைடில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்ஸை தான் நம்ம வந்து வழக்கறிஞர்னு சொல்லுவோம். வழக்குரைஞர் அப்படிங்கிறவங்க தான். நீங்கள் லா படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? லா படிக்கிறதுக்கு என்னோடய பர்சனாலிட்டி டைப், என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னோட எபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் அது எல்லாமே அதில் அலைன் ஆயிருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணுமா? லா படிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான காலேஜஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், லா படித்து முடித்தா என்ன மாதிரியான கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இப்படின்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் கார்த்திக் ராஜா, எஜுகேஷன் கன்சல்டன்ட் அண்ட் ஆல்சோ சர்டிஃபைட் கேரியர் அனலிஸ்ட். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் டு த டாபிக். இன்றைக்கி இருக்கிற காலத்தில் லாயர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ஒரு தேவை இருக்குன்றது நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியல. ஒரு 20 years பிஃபோர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லா முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வெறும் அட்வொகேட்டாவோ இல்லை கவர்மெண்ட் செக்டரில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பிஸ்னஸ் டெவலப் ஆக சைபர் கிரைம் டெவலப் ஆக, பேங்கிங் செக்டர் டெவலப் ஆக, இந்த எல்லா இடத்துலையும் லாயர்ஸோட தேவைங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஸோ இன்றைக்கி லாயர்ஸோட தேவை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த லா படிக்கிறதுக்கு நான் சரியான ஆளு தானா அப்படின்றத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, என்னோட பர்சனாலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா நான் கேட்குற இந்த 10 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது மூலிமா நீங்கள் லா படிக்கலாமா வேணாமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு லாஜிக்கல் திங்கலாக இருக்கீங்களா? யாராவது ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஏன் ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லாமல் ஏன் எதுக்கு எதனால் ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு நிறைய கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒத்துக்கிற ஆளானீங்க. ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப டீட்டெயில் ஓரியன்டாக இருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்தால் கூட பேப்பரில் இருக்கிற ஹெட்லைன்ஸ் பார்க்காம அதில் உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் படிக்கக்கூடிய ஆளானீங்க. மூணாவது, உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருக்கா? நிறைய விஷயங்களை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுதா? நாலாவது, பப்ளிக் ஸ்பீக்கிங், உங்களுக்கு பேசுறது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கா? ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஏதோ ஒரு டாப்பிக்கில் பேச சொன்னால் ஃபஸ்ட் ஆளாக எழுந்திரிச்சு பேசுகிறாள் நீங்கள் தானா? அஞ்சாவது, உங்களுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கா? அதாவது யாருமே உங்களை ஈஸியாக கோவப்படுத்திட முடியாது, உங்களை காயப்படுத்திட முடியாது, அந்த மாதிரி ஒரு ஆளாக நீங்கள். ஆறாவது, உங்களுக்கு ரிசர்ச் ஓரியன்ட், நிறைய ரிசர்ச் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கா? எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உண்மையாக அதோட எண்டு என்னவா இருக்குது அப்படின்ற தேடி கண்டுபிடிக்கிற ஆளாக நீங்கள். ஏழாவது, உங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா? நீங்கள் எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களால் கோர்வையாக பேச முடியுதா? எட்டாவது, உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுற திறமை நல்லா இருக்கா? வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்லேயோ ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களால் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியுதா அவங்கள? ஒன்பதாவது, அடாப்டபிலிட்டி, ஒரு புது சிச்சுவேஷனோ இல்லை ஒரு புது டெக்னாலஜியோ எது வந்தாலும் உங்களால் அதுக்குள்ளே அடாப்ட் பண்ண முடியுதா? பத்தாவது, ரொம்ப முக்கியமானது, உங்கள்கிட்ட நெகோசியேஷன் குவாலிட்டி நல்லா இருக்கா? எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் ஈஸியாக நெகோஷியேட் பண்ணி வாங்கிட முடியுதா? இந்த 10ல் 7 கொஸ்டின்ஸ் இல்லை அதுக்கு மேலே உங்களோட ஆன்சர் எஸ்ஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக லா படிக்கலாம். லா படிக்கிறத இந்த ஒரு 10 கொஸ்டின் மூலியமாக கண்டுபிடிச்சிட முடியும்னா ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். பட் 100% நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் லா படிக்கலாம். ஃபஸ்ட்டு, உங்களோட லெஃப்ட் பிரெயின் டாமினண்ட்டாக இருக்கா? ஏன்னா லெஃப்ட் பிரெயின்னா நம்மளோட அனாலிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லெஃப்ட் பிரெயின் உங்களுக்கு டாமினண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது, உங்களோட லேர்னிங் ஸ்டைல், உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுது? ரீட் அண்ட் ரைட், எழுதி படித்தா உங்களுக்கு புரியுதா? ஆடிட்டரி, அதே மாதிரி கேட்டால் உங்களால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுதா? இந்த 2 லேர்னிங் ஸ்டைலும் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் லா படிக்க முடியும். அடுத்து, உங்களோட இன்டெலிஜென்ஸ், உங்களுக்கு லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். அதாவது மொழியை கையாளும் திறமை, தமிழாக இருந்தாலும் கரெக்டான வார்த்தையை கரெக்டான இடத்துல கோர்வையாக உங்களால் பேச முடியுதா? ரெண்டாவது, லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், இந்த இன்டெலிஜென்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை லாஜிக்கலாக பார்க்குறதுக்கும் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியறதுக்கும் இந்த இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற தன்மை, அவங்க இடத்துல இருந்து அந்த எம்பத்தி, அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களால் ஒரு நெகோசியேஷனோ கன்வின்ஸோ உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம இதில் பெஸ்ட்டு, நம்ம இதில் வீக்கான இடத்துல நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, இல்லை அதை எப்படி டெலிகேட் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக
லா படிக்கலாம். அடுத்து உங்களோட ஐக்யூ ஈக்யூ, இதில் வந்து ரொம்ப முக்கியம் ஐக்யூவும் அட்வர்சிட்டி கோஷன்ட்டும். இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டும் அட்வர்சிட்டி கோஷன்ட்டும் உங்களுக்கு 120+ இருக்கணும். எமோஷனல் கோஷன் 100 இருக்கணும். அதே மாதிரி கிரியேட்டிவ் கோஷன் ஒரு மாடரேட்டாக இருந்தால் போதும். இந்த 2 கோஷன்ட்டும் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக லா படிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நிறைய ரிசர்ச் கெப்பாசிட்டி இருக்கணும். அதே மாதிரி என்டர்பிரைசிங் சொல்லக்கூடிய லீடர்ஷிப் ஸ்கில் நல்லா இருக்கணும். அப்புறம் கன்வென்ஷன் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் கூடயும் காம்ப்ளைண்ட்ஸ் கூடயும் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லாயருக்கு படிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு லானா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. லாயர் படிக்கிறதுக்கு என்னோடய பர்சனாலிட்டி 100% சூட் ஆகுது. எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. லா படிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு 12th முடிச்சிருந்தீங்கன்னா லா படிக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தாராளமாக லா படிக்கலாம். லாவில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ், இன்னொன்று வந்து 3 years கோர்ஸ். இந்த 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் படித்தா தான் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஆவீங்க. பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் லாயராக ஃபர்தராக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். 3 years கோர்ஸ் படிச்சிங்கன்னா இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனாக பண்ணல. லீகலாக நீ அது வந்து குவாலிஃபிகேஷன் தான், பட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இன்னும் பண்ணலை. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 3 years கோர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா இதை ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனாக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 12th முடிச்சிருக்கீங்க, நான் இந்த மாதிரி காலேஜில் படிக்கணும், 5 years கோர்ஸ் இருக்குது, 3 years கோர்ஸ் இருக்குது. ஓகே, இதை நான் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இப்போ எழுத தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு என்ட்ரி க்ரைட்டீரியா நீங்கள் 12th 50% மேலே மார்க் எடுத்திருந்தால் போதும். இதே வந்து SC ST இருந்தால் 45% மார்க் இருந்தாலே போதும். டேரக்ட் அட்மிஷன் மூலிமா நீங்கள் தாராளமாக உங்களோட சீட்டை நீங்கள் அவைல் பண்ண முடியும். இல்லை நான் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனில் படிக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளாட்னு சொல்லக்கூடிய காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், அப்படி இல்லைனா LSATன்னு சொல்லக்கூடிய லா ஸ்காலஸ்டிக் அட்மிஷன் டெஸ்ட், இந்த 2 டெஸ்ட் எழுதுறது மூலிமா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் இல்லை ப்ரைவேட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் தாராளமாக படிக்க முடியும். நிறைய பேருக்கு IIM IIT மாதிரி பெரிய இன்ஸ்டியூஷனில் லா படிக்க முடியுன்றதே தெரியாது. ஆமாங்க, IIM IIT NFSU இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் தாராளமாக லா படிக்கலாங்க. எப்படின்னா நீங்கள் கிளாட் எக்ஸாம் எழுதுறது மூலிமா IIM ரோடேக்கில் IPLன்னு சொல்லக்கூடிய இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் லா அப்படின்ற ப்ரோக்ராம் 5 years கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதை நீங்கள் அவைல் பண்ண முடியும். அது இல்லாமல் NFSUன்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் BBA LLB ஹானர்ஸ் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் தாராளமாக அவைல் பண்ண முடியும். இது இல்லாமல் PG LLB நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் இது வந்து IIT காரக்பூர் ஆஃபர் பண்ணுறாங்க. இது யார் யாருக்குன்னா BE BTech MBBS அது இல்லாமல் MBA ஃபார்மசியில் வந்து மாஸ்டர்ஸ் முடித்தவங்க இவங்க எல்லாருமே PGயில் இந்த கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலிமா IIT காரக்பூரில் நீங்கள் லா படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி லா படிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்குது. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிகிறது இல்லை. ஸோ லா படிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? ஓகே, லா படித்து முடித்தா என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? இந்த 5 year இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாயராக உங்களோட லீகல் ஜர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். லா படிக்கிறதுக்கு என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் லா படிக்கும்பொழுதே நீங்கள் என்னென்ன ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3rd year 4th year வரும்பொழுதே நீங்கள் வந்து ரீடிங், ரைட்டிங், டிராஃப்டிங், அப்புறம் அட்வொகேசி, லீகல் ஸ்ட்ராட்டஜி இதிலெல்லாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களோட சீனியர் லாயர்ஸ் யார் கூட அசிஸ்டண்ட்டாவோ இல்லை PhD ஸ்காலர் யாராக இருந்தாலும் அவங்களோட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி அவங்களோட ரீடிங் ரைட்டிங் மெத்தடாலஜி எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஒரு கேஸை டீல் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களோட லீகலில் நீங்கள் எந்த பொசிஷனுக்கு போனாலும் அந்த பொசிஷனை நீங்கள் ஹையாக ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய மூட் கோர்ட்டு, மாக் பார்லிமெண்ட்டு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்கன்றதை ஒரு தடவை பார்த்துக்கிறது. இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கில் செட் நல்லா டெவலப் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு என்னென்னா UG முடிச்சுட்டு எனக்கு இந்த லீகல் அட்வைஸ்லையோ இல்லை அட்வொகேட்டாக போகிறதுலையோ எனக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அவங்க PhD பண்ணலாம். PhD பண்ணிட்டாங்கன்னா அவங்க நிறைய காலேஜஸில் ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், அதுக்கப்புறம் ரீடர்ஸு, சான்சலர்ஸு, ரெஜிஸ்ட்ரார் இந்த மாதிரி அவங்கள பொசிஷன் பண்ணிக்க முடியும். இல்லை நான் PG பண்ணுறேன் அப்படின்னா PG பண்ணிங்கன்னா லீகல் கமிட்டி, லா கமிஷனு, லீகல் அட்வைசர், பாலிசி அனலிஸ்ட்டு, டிராஃப்டிங் பாலிசி மெம்பர், PG முடிச்சிருந்தா இந்த மாதிரியான இடத்துல உங்களை நீங்கள் பொசிஷன் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் UG முடிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் செக்டரில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா கவர்மெண்ட் செக்டரில் எல்லா மினிஸ்ட்ரிக்கு கீழேயும் லா கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு லா டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தான் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய ஆக்ட், ரூல்ஸு, செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸு, ஃபார்ம்ஸு, அன்னெக்ஷர் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறவங்க. இதில் நிறைய தமிழ் படித்தவங்க, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழில் லா படிச்சிங்கன்னா இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இதில் வெளியிடுற எல்லா ஆக்ட்ஸு, ஃபார்ம்ஸு, அன்னெக்ஷர்ஸு, இந்த பப்ளிகேஷன்ஸு இது எல்லாமே தமிழில் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா இது எல்லாமே இங்கிலீஷில் தான் வரும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லாயர்ஸ் நிறைய தேவைப்படுவாங்க. ஸோ நீங்கள் தமிழில் லா படித்தா கூட இந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்களை பொசிஷன் பண்ணிக்க முடியும்.
இது இல்லாமல் நம்ம தமிழில் படித்ததில் வழக்கறிஞர் வழக்குரைஞர் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த வழக்கறிஞர் அப்படின்னு யாருன்னா இவங்க தான் வந்து லீகல் அட்வைசர், லீகல் கன்சல்டன்ட்டு, டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர், இப்படின்னு நிறைய லீகல் சைடில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்ஸை தான் நம்ம வந்து வழக்கறிஞர்னு சொல்லுவோம். வழக்குரைஞர் அப்படிங்கிறவங்க தான் அட்வொகேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேருக்கு வந்து அந்த ஜுடிஷியரி செக்ஷனுக்குள்ளே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஜட்ஜுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போகணுன்னா. அதுவும் நீங்கள் லா முடிச்சுட்டு பார் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் 5 years, மேக்ஸிமம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜுடிஷியரி செக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் இந்த BL, BGL இந்த மாதிரி 3 years கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது 5 years கோர்ஸ் முடித்தவங்களும் பண்ணுவாங்க. ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா கான்ட்ராக்ட் லா, இன்டர்நேஷ்னல் லா, சைபர் லா, இப்போ இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, என்வரான்மெண்டல் லா, இதிலெல்லாம் நிறைய பொசிஷன் ஓப்பனிங்கில் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் ஆகும்பொழுது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப வைடாக இருக்குது இப்போ இருக்கிற உலகத்தில். இது இல்லாமல் சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே போனீங்கன்னா ஃபாரன்சிக் லா, கிரிமினாலஜி லா, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இதே மாதிரி மெரிடைம் லான்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்கு, ஷிப்பிங்கு, டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்கெல்லாம் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஆர்பிட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரைவேட்டாக 2 பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை லீகலாக யார்கிட்டயா தீர்த்துக்கணும்னா அவங்களுக்கு பேர் தான் ஆர்பிட்ரேட்டர். இவங்க வந்து லா முடிச்சுட்டு ப்ரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு சிலரை வந்து ஆர்பிட்ரேட்டராக நியமிப்பாங்க. அவங்க மூலிமா நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை லீகலாக தீர்த்துக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு லா முடிச்சிங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் லாவை ஒரு நல்ல ஃபீல்டாகவே தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் போய் நம்ம ஈடுபடுறதுக்கு, நமக்கு தெரிஞ்ச நம்மளோட பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகிற ஒரு ஃபீல்டு எடுத்து நம்ம அதில் ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளோட டெய்லி ரொட்டீன் கண்டிப்பாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. ரொம்ப எந்தூசியாசமாக டெய்லி ஒர்க்கை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். எனக்கு என்னை பற்றின ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் கம்மியாக இருக்குது சார், எனக்கு என்னை பற்றி தெரியல, IQ எப்படி இருக்குது, EQ எப்படி இருக்குது, லெஃப்ட் பிரெயின் டாமினண்ட்டாக, ரைட் பிரெயின் டாமினண்ட்டாக, இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இன்டெகிரேட் பண்ண அசஸ்மெண்ட் டெஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அந்த அசஸ்மெண்ட் எடுக்கிறது மூலிமா உங்களை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு உங்களுக்கான எக்ஸாக்டான கேரியரையும் ஃபைன் பண்ணிக்க முடியும். வெறும் கேரியர் ஃபைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் கேரியரோட அப்ஜெக்டிவ் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான், ஒரு 10 yearsக்கு கேரியர் ரோட் மேப் போட்டு கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10th படிச்சுட்டு இருக்கீங்க, 11th 12th என்ன குரூப் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், என்ன மாதிரியான காலேஜஸில் நீங்கள் வந்து சீட்ஸ் அவைல் பண்ணணும், அந்த காலேஜ் படிச்சிருக்கணும் நீங்கள் எந்த ஸ்கில் செட் டெவலப் பண்ணணும், என்ன மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படின்றது வரைக்கும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த சப்போர்ட்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுக்கலாம். இது சார்ஜபிள் தான், பட் 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அது சம்மந்தமாக போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேர்ந்து வளருவோம்.